வலுவான பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். 26வது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். இலங்கை ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட 26வது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழா நேற்று முன்தினம் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இலங்கையின் ஏற்றுமதி துறை மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கு அதிக பங்களிப்பை வழங்கிய இலங்கையின் ஏற்றுமதியாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் 2023 மற்றும் 2024 நிதியாண்டிற்கான சிறந்த ஏற்றுமதியாளர்களை அங்கீகரித்து 14 விருதுகள் மற்றும் 51 துறை சார்ந்த விருதுகளை உள்ளடக்கிய 2 பிரிவுகளின் கீழ் குறித்த விருதுகள் வழங்கப்பட்டன. சந்தை பல்வகைப்படுத்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், ஏற்றுமதி வளர்ச்சி, அதிகபட்ச ஏற்றுமதி வருமானம், நிறுவனங்களின் சமூக பொறுப்பு ஆகியவற்றிற்கு அதிக பங்களிப்பை வழங்கிய இலங்கையின் ஏற்றுமதியாளர்களுக்கே இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ජනාධිපති අපිට ජාත්‍යන්තර වශයෙන් ලැබෙන ප්‍රවෘත්තිවල මේ වෙළඳපොළ බෙදා ගැනීමේ තරඟයේ ස්වභාවය පෙන්눔 කරමින් තිබෙනවා. එවනම් අපි සතුව තියෙන අභියෝගය තමයි මේ වෙළඳපොළ බෙදාගෙන අවසන් වී තිබෙන තැන වෙළඳපොළ බෙදා ගැනීම සඳහා තරඟයක් තිබෙන ලෝකේ තවදුරටත් වෙළඳපොළ ආර්ථිකය රඳා පවතින්නේ ස්වයංව ස්වාධීනව නෙවෙයි. වර්තමාන ලෝකයේ මූල්‍ය වෙළඳපොළේ වෙළඳාමේ තාක්ෂණයේ ගැට ගැසී තිබෙනවා. එනිසා අනෙක් ආර්ථිකයේ කොටස්කරුවන් ලංකාවෙන් පරිබාහිරව ආර්ථිකයේ කොටස්කරුවන් අප කරේ තබන විශ්වාසය ඉතා වැදගත් අපේ ආර්ථික ස්ථාවරත්වය නිර්මාණය කර ගැනීම. අපිට ඒ අත්තිවාරම අවශ්‍යයි. අපි නැවත නැගිටිනවා. இன்றைய சந்தை ஒரு உலகளாவிய சங்கிலியாக மாறியுள்ளது. அதில் பங்குதாரராக மாறுவதற்கு நாட்டுக்கு சாதகமான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும். பிடிவாதமாக தன்னிச்சையான குழந்தையைப் போல சந்தையை ஆக்கிரமிக்க முடியாது. தரமான சந்தையில் நுழைவதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்க எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. உலகில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதில் அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது. மின்சார கட்டணங்களில் நிலையான குறைப்பை பேண புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும். சில ஆண்டுகளுக்குள் செலவுகளை குறைத்து நிலையான விலையை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நாட்டின் பொருளாதாரத்தை மற்றொரு நிலைக்கு கொண்டு செல்ல அரசாங்கம் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ளும். ஒரு சிறிய தவறு கூட பொருளாதாரத்திற்கு ஆபத்தான அடியாக அமையக்கூடும் என்பதால் பொருளாதாரம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும் போது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் என்ற வகையில் ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் தற்போது போடப்பட்டுள்ள அடித்தளத்தை பாதிக்காத வகையில் முன்னெடுக்கப்படும். நாடு தற்போது பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வேலை திட்டத்திற்கு கவனமாக நகர்ந்து வருவதால் பரஸ்பர புரிதலுடன் இந்த கடினமான தடையை தாண்டுவதில் கைகோர்க்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன் போது இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். අත්තිවාරම බිඳ වට්ටන්නේ නැතුව අපි ක්‍රියාත්මක කළ යුතුයි. අපි ඉතාමත් ප්‍රවේශම් සහගත ලෙස ශක්තිමත්ව අපේ ආර්ථිකය නගා සිටුවීම සඳහා වැඩපිළිවෙලක අපි නිරත වෙලා තිබෙනවා. අන්නේ වැඩපිළිවෙලේදී අපි එක්ව கண்டாயமක් ලෙස අපි වැඩ කරමු කියලා මම ඉල්ලා සිටිනවා. இதேவேளை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை අභිවෘද්ධි அமைச்சர் சுனில் හඳුන්නේති කරුத்து தெரிவிக்கையில் මේඩ් ඉන් ශ්‍රී ලංකා බෑන්ඩ් එක ලෝකෙට ගෙනිච්ච හොඳම පිරිස තමයි මෙතන ඉන්නේ. ඔබ තමයි මේ රටේ අනාගතය. මේ රට ණයබරින් ගලව ගන්නවද නැද්ද තීරණය කරන්නේ ඔබ. ඔබ එකතු කරන හැම ඩොලරයක්ම අපේ රටට ශක්තියක් ගේනවා. ඒ නිසා මේ කර්මාන්තකරුවන් හැම කෙනෙක් එක්කම දිවා රාත්‍රී නොබලා වැඩ කරන්න වෙහෙස මහන්සි වෙන අමාත්‍යාංශයක් හැටියට අපි ඉන්නවා. ඒ වෙනුවෙන් අපේ තානාපති සේවාවන් විදේශ රටවල් වල තියෙන තානාපති சேவாவன் வல வாணிஜ்ய அංශය පුළුල් ශක්තිමත් අංශයක් බවට පත් කරනවා. வீழ்ச்சி அடைந்துள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். நாம் அனைவரும் ஒரு சமூகமாக இணைந்து இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தியை வலுவூட்டுவோம் என தெரிவித்தார்.